தமிழ் இனத்துக்கு எதிராக செயல்பட்டவர்ன்றது உலகமறிந்த விஷயம். ராஜபக்ஷ ஃபேமிலி, அந்த ஃபேமிலியோட நெருக்கமானவர் தான் இந்த அர்ஜுனா எம்பி. அதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு. கட்சி தொடங்குறாரு, ராஜபக்ஷோட மகன் வாழ்த்து சொல்றாரு. முதலமைச்சர் ஆகிறாரு, நேரடியாக ராஜபக்ஷவே பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்றாரு. இப்போ இங்க சந்திக்கிறாருன்னா, இலங்கையிலேருந்து வந்திருக்கிறீங்கன்னா நீங்க இலங்கை பிரதிநிதி, நீங்க முதலமைச்சர் சந்திக்கிறீங்க, போங்க. ஆனால் அரசியல் பேசக்கூடாதுல்ல. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கலன்றதை இங்கே சொல்கிறான்னா பட்டம் வழிகளை வியாபாரமாக்குறான்னா நீ அப்போ அங்கே அரசியல் பேசுகிற எப்படி தமிழ்நாடு அரசு அனுமதிக்குது? ஏன் இந்திய அரசே இதை கண்டிச்சிருக்கணும். இப்போ பார்த்துங்க, 8.5% வாங்கும் போது அவனுக்கு எவ்வளோ எரிஞ்சிருக்கும் பாருங்க. எரியுதடி இமாலான்ற மாதிரி எவ்வளோ எரிஞ்சிருக்கும். 8.5% அந்த வாக்கு வாங்கும்போது அங்கீகாரம் வாங்கிடுச்சு கட்சி. அப்போ அவனால் எவ்வளோ ராத்திரிலாம் தூங்காமல் அவஸ்தைப்பட்டிருப்பான் அந்த அர்ஜுனா எம்பி. இன்னைக்கு ஒரு கட்சி கூட கண்டிக்கவே இல்லை இந்த அர்ஜுனா எம்பி. நீங்க இங்க தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி நீங்க அரசியல் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நபர் கேட்கவே இல்லை. ஒருத்தர் கேட்கவே இல்லை, ஒரு கட்சிக்காரர் கேட்கவே இல்லை. இதே வேற எந்த ஒரு கட்சியை பேசியிருந்தாலும் கூட உடனே எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டில் தேசிய தலைவருடைய படத்தை எந்த இடத்துல யார் வெளிப்படையாக காட்டினது? ஒரு மேடையில் யாராவது முன்மொழிகிறாங்களா? பேரையாவது சொல்கிறாங்களா? பேரை சொல்கிறதுக்கு பயப்படுறான். சீமான்கிட்ட ஏர்போர்ட்டில் நீட்டினா அதே மைக்கு தான் இன்னைக்கு அர்ஜுனா எம்பி கிட்டே நீட்டுறான். எவ்வளோ துணிச்சலாக சொல்கிறான் பாருங்க. தமிழ்நாட்டில் தலைமைச் செயலகத்தில் ஒரு பத்திரிகையாளர் முன்னாடி பேசுகிறான்னா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கு. அரசியல் பேரவையினர்களுக்கு அன்பான வணக்கம். திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இலங்கையை சார்ந்த ஒரு தமிழ் எம்பி விசிட் பண்ணியிருக்காரு. தாவேகா கட்சியை பற்றியோ தற்போது இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பற்றியும் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்னென்ன சொல்லியிருக்காரு, எதற்காக இந்த திடீர் விஜயம் தமிழ்நாட்டுக்கு, இது சம்பந்தமா நம்ம சேனல் நேயர்களுக்காக பேசுறது திரு சேகுவார ஜெய்சங்கர் சார் அவர்கள். அவரோடும் கேட்பது நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு தமிழ் எம்பி, அதாவது தமிழ் மொழி பேசக்கூடிய ஒரு எம்பி அர்ஜுனன் அப்படின்றவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே பேட்டி கொடுத்துருக்காரு. நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்றாருன்னா, வழிகளை வைத்து வியாபாரம் செய்கிறார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இது ஏற்புடையதா இருக்கா? முதல்ல இந்த அர்ஜுனா எம்பின்றவர் முதல்ல யார்? ஃபர்ஸ்ட் அது முதல்ல இவர் யாரோட பிரதிநிதியாக இவர் வந்திருக்கிறார், அதை முதல்ல பார்க்கணும். இவர் பல காட்சிகளே நமக்கு ஆதாரமாக இருக்கு. முழுக்க தமிழ் இனத்துக்கு எதிராக செயல்பட்டவர்ன்றது உலகமறிந்த விஷயம். ராஜபக்ஷ ஃபேமிலி, அந்த ஃபேமிலியோட நெருக்கமானவர் தான் இந்த அர்ஜுனா எம்பி. அதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு. அப்போ இங்க தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் புதிய முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, விஜய் வந்திருக்கிறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்கும் போது முதல் வாழ்த்து சொன்னது ராஜபக்ஷோட மகன். முதலமைச்சரானவொடனே அவருக்கு வாழ்த்து சொன்னது வெளிநாடுகள் இருந்து, வேற எந்த நாட்டிலையும் வாழ்த்து சொல்ல, இந்த ராஜபக்ஷ தான் வாழ்த்து சொன்னார் முதலமைச்சராக பதவியேற்று. அப்போ இந்த நபர், நான் சொல்லக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய இந்த நபர் இருக்கிற இந்த அர்ஜுனா எம்பின்னு இப்ப யாருடைய பிரதிநிதியா அவர் பார்த்திருப்பாருன்றத இதுக்கு மேல நான் சொல்லணுமா? வச்சுப்பார். முதல் கட்சி தொடங்குறாரு, ராஜபக்ஷோட மகன் வாழ்த்து சொல்றாரு. முதலமைச்சர் ஆகிறாரு, ராஜபக்ஷோட நேரடியாக ராஜபக்ஷவே பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்றாரு. இப்போ இந்த அர்ஜுனா எம்பி ஏற்கனவே சீமான் குறித்து பல எதிர்மறை கருத்துக்களை சொன்ன நபர் தான், சரிங்களா? இப்போ இங்க சந்திக்கிறாருன்னா சுயமான சந்திப்பு இல்லை. ராஜபக்ஷ இங்க வந்தா எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டில் இயல்பாவே அந்த எதிர்ப்பு வரும் இல்லையா? பல கட்சிகள் இருந்து, நாம் தமிழ் கட்சி மட்டுமே இல்லை, எதிர்ப்பு வரும். அல்லது இதன் மூலமா விஜயோட இமேஜ் இழப்பார், டேமேஜ் ஆகும். அப்போ ராஜபக்ஷ வர முடியாது, ராஜபக்ஷ மகன் இங்க வாழ்த்து சொல்ல முடியாது. அப்போ யார் மூலமா வாழ்த்து சொல்ல முடியும்? யாருடைய பிரதிநிதியா இவர் வந்திருக்கிறார்? இப்போ அர்ஜுனா எம்பி சுயமா தன்னிச்சையா சந்திக்கிறது கிடையாது, அவர் சொல்லலாம் அப்படி. ஆனால் இதுக்கு மறைமுகமா பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த நபர் இந்த ஒரு போட்டோ பாருங்க, இந்த போட்டோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா இவர் யாருக்கு நெருக்கமா இருக்கிறாருன்னு தெரிஞ்சுங்க. ஸோ ராஜபக்ஷவுக்கும் ராஜபக்ஷவோட மகன் அந்த குடும்பத்துக்கே ஒரு தீவிரமான விசுவாசி. அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் அவர் நிறைய சர்ச்சைகள் இருக்கு அவர் குறித்து இருச்சுங்களேன். அது நாகரிகம் கருதி நம்ம பேசலை. ஆனாலும் இவர் போனது இதுதான் உண்மையான காரணம் கேட்டால், ராஜபக்ஷ இப்போ
இப்போ அர்ஜுனா எம்பி வந்தோன்னா அது ராஜபக்சே வந்த மாதிரி. இப்போ அர்ஜுனா எம்பி வந்தாங்க ராஜபக்சே மகன் வந்த மாதிரி. இப்போ நேரடியாக வந்து இங்கே வந்து சந்திச்சு பேச முடியாது, வாழ்த்து தெரிவிக்க முடியாது. அது பெரிய சிக்கலாக நிறைய வந்து அதுக்கு வந்து பாதுகாப்பு பிரச்சனைலாம் வரும். ஸோ தமிழ்நாட்டில் வந்து காலை வைக்க முடியாது. அப்போ இது போன்ற வந்து ஒரு முகமூடி அணிந்த நபர்கள் வந்து இவன் ஒரு முகமூடி அணிந்த ராஜபக்சே, யாரு இந்த அர்ஜுனா எம்பி ஒரு முகமூடி அணிந்த ராஜபக்சே, அதுதான் காரணம். இது தாண்டி வந்து கேட்டால் இவர் வார்த்தை சொல்ல வந்தாரு, வந்து நான் அண்ணன் சொல்ல வந்தார். எல்லாருக்குமே தெரியும் சார், வந்து விஜய் வந்து இன்னைக்கு இல்லை சார். அது வந்து இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் வந்து நிறைய பிளான் நடந்துச்சு. அதை வந்து இவங்க நம்ம சொல்லும் போதெல்லாம் நாம் தமிழர் தம்பிகள்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்ல அலட்சியமாக தான் இருந்துட்டாங்க. இதுக்கு பின்னாடி பெரிய நெட்வொர்க் இருக்கு. அது வந்து எனக்கு ஆரம்பமே எனக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் தெரியாமல் வெள்ளேந்தியா நடந்தார் சீமான். வந்து அவங்ககிட்டயே வந்து யாருக்கு எதிராக கட்சி தொடங்கியிருக்கிறாங்கன்னு தெரியாமல் அவங்ககிட்டயே போய் வந்து வீட்டில் போய் உட்காந்து சீமான் அவருக்கு வந்து இணைஞ்சு செயல்படலாம், அண்ணனுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிலாம் கூப்பிட்டாரு. ஆனால் கட்சியை வந்து இந்த தாவேக்கான்ற கட்சி தொடங்கினதே வந்து நாம் தமிழர் கட்சியை அழிக்கிறதுக்கு தான், அந்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு தான். அதை புரிஞ்சிக்காம வந்து போய் பேசுறாங்கன்னா எனக்கு தெரியும். அதான் நான் ஜான் ஆரோக்கியசாமிக்கு இருந்து நான் ஏன் விலகினேன். ஒரு மாதம் 1.5 மாதம் அவர்கிட்ட வந்து சந்திப்பு, 4 சந்திப்பு நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாத காலம் கைபேசியில் தொடர்பு இருந்தது. அதுக்கப்புறம் அதையும் கூட நான் துடிச்சிட்டேன். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குன்னு தெரியும். விஜய்க்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கு. அந்த கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயல்பான ஓட்டே வந்து ஒரு என்ன சொல்ல கேட்டால் இப்போ வாங்கியிருக்கிற ஓட்டிலும் ஒரு 30% ஓட்டு தான், மீதியெல்லாம் வந்து ஃபேக்காக வந்தது தான். இதை சொன்னால் யார் நம்ப போகிறா சொல்லுங்க போகிறோம். ஸோ நம்பணுன்றதுக்காக நம்ம சொல்லலை, அது முழுக்க முழுக்க கட்டமைக்கப்பட்டது. இப்போ தான் எல்லாம் பேசலாம். எது மாரிதாஸ் வந்து எல்லாருமே அது ரூட் மாபியா நான் வந்து முதல்ல சொன்னதை ரூட் மாபியா ஃபேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வந்து பெறப்பட்ட வாக்கு. இவிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 நாடுகளில் மட்டும்தான் சார் வந்து இந்தியா உட்பட 4 நாடுகளில் தான் வந்து இந்த இவிஎம் பயன்படுத்தலாம். மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேலட் பேப்பர். அந்த 4 நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா பெரிய நாடு இருந்துக்கிட்டா நம்ம இந்தியா மட்டும்தான். மீதி 3 நாடுகள் குட்டி குட்டி நாடுகள். ஸோ இவிஎம் வச்சு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஃபேக்காக தான் அந்த வெற்றியை. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கார்பரேட்லாம் இருக்கிறாங்க சார். அது சொன்னால் புரியாது, காலப்போக்கில் தான் தெரியும். ஏன் கனிமவளத்தை கொண்டு போய் டிகே பிரபு கிட்ட கொடுத்தான், ஏன் மற்றவங்க கிட்ட கொடுக்கல சொல்லுங்க. காரணங்கள் இருக்கு. தென் மாவட்டங்களை சார்ந்த நபர் ஒன்று, 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் பேசக்கூடிய நபர், இவ்வளோதான். அதனால இது நிறைய இருக்கு, போக போக தெரியும் பாருங்க. வந்து காளியோட ஆட்டமே இனிமே தான் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, வலிகளை வைத்து வியாபாரமாக்கிறார் சார். அப்போ சரி நான் கேட்கிறேன், வலிகளை பேசினா அது உங்களுக்கு வியாபாரம் ஆயிடுச்சு. அப்ப யார் பேசு? நீ பேசுவியா? வலிகளை ஏற்படுத்தினவங்க கூட தான்டா நீ கூத்தடிக்கிற கும்மாளம் போடுற. அப்புறம் வேற மாதிரி அப்புறம் பேசுவேன் நான். வலிகளை ஏற்படுத்தினவங்கிட்ட நீ கூத்தடிக்கிற கும்மாளம் போடுற. வலிகளை யார் உண்டு பண்ணா, யார் ஏற்படுத்தினானோ அவங்ககிட்ட தான் நீ கூத்தடிக்கிற கும்மாளம் போடுற. அப்புறம் வலிகளை பேசுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலிகளை வச்சு வியாபாரம் பண்றதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு இயக்கத்துக்காக வந்து ஒரு நிதி கேட்கறது இயல்பாக நடக்கும் சார். அங்கே யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்பரேட் முதலாளிகளாக இருக்கிறான், மாவட்ட செயலாளராக நான் கேட்குறேன். ஏன் பெரிய தொழிலதிபர் இருக்கிறானா மாவட்ட நிர்வாகி, அவன் நிதி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு சொல்லுங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்கன்னா அங்கே வந்து பல பேர் பல லட்சம் கோடி கொண்டு வந்து பல கோடிகளை கொண்டு வந்துட்டு கட்சியில் சேர்றான் தாவேக்கால. அங்கே எப்படி சேர முடியும்? ஆட்சி அதிகாரத்துக்கு வரமாட்டாங்கன்னு தெரியும். ஆட்சி அதிகாரத்துக்கு வரமாட்டாங்க, அப்போ எப்படி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கோடியில் கொண்டு வந்து கொட்டுவான் மாவட்ட நிர்வாகி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட மாவட்ட நிர்வாகி அங்கே இல்லை. சீட்டு வழங்கப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்களே, அந்த உறுப்பினர் அந்த வேட்பாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து பெரிய கோடி சொல்லலாம் கிடையாது. அப்போ எப்படி நிதி வரும்? அப்போ நிதி வசூல் பண்ணா அவர் வந்து வலிகளை வச்சு வியாபாரம் பண்ண சொல்ல முடியுமா? அந்த வலிகளை யார் சொல்றது? தமிழ்நாட்டில் தேசிய தலைவருடைய படத்தை எந்த இடத்துல வந்து யார் வந்து வெளிப்படையாக காட்டினது? ஒரு மேடையில், ஒரு பேனர்ல சீமான். யாரும் கிடையாது. நீ சொல்றல்ல, வேற யார் சொல்லுங்க. யாராவது வந்து முன்மொழிகிறாங்களா? பேரையாவது சொல்றாங்களா? பேரை சொல்றதுக்கு பயப்படுறான். அப்ப நீங்க வந்து இப்போ உங்களுக்கு உறுத்தல் என்ன?
இந்த தமிழ் தேசியன்ற வார்த்தையை வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஒரு சின்ன சுண்டக்கா நாடு புரியுதா சொல்றது. உனக்கு அங்கே வந்து பார்த்தா நீ ஒரு எம்பி மாதிரியா வந்திருக்கிற முதல்ல பார்க்க தானே செய்யணும். நீ ஒரு சுண்டக்கா நாடு. அப்போ இந்தியா போன்ற பெரிய நாட்டில் தமிழ்நாடு போன்ற ஒரு பெரிய மாநிலத்தில் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி ஒருத்தன் கட்சி நடத்துறதுக்கு உனக்கு பொறுக்க முடியல. அதனால நீ பேசுற. வழிகளை வைத்து வியாபாரம் பண்றாரு. என்ன வியாபாரம் பண்ணாரு சொல்லுங்க. இன்னைக்கு வெளிநாட்டுலாம் அவ்வளோ எளிதாலும் பணம் வந்துடாது சார். இன்னைக்கு இருக்கிற மோடி கொடுக்குற அந்த மோடி அரசு வந்த பிறகு அது கிறிஸ்தவ மிஷினரியாக இருக்கட்டும், வேறு எந்த மிஷினரி இருக்கோ வெளிநாட்டில் இருந்தாலும் அவ்வளோ எளிதெல்லாம் பணம் அனுப்பிட முடியாது. இங்கே கோடிகளை வச்சுலாம் வந்து வசூல் பண்ணிட முடியாது. இங்கே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கே இன்னைக்கு வந்து நாம் தமிழ் விட்டா வேற யாரும் கிடையாது. மே 18 இயக்கம் வந்து திருமுருகன் காந்தி அந்த அந்த மே 18 பேர்லேயே இயக்கம் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ச்சியான பேச்சுக்கள் எதுவும் இல்லை, தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எதுவுமே இல்லை. பேர் இருக்கு அவ்வளோதான். அதுக்கும் காரணம் என்ன? நிதி இல்லை. ஃபண்டு இருந்தால் தான் செயல்பட முடியும். ஒரு இயக்கம் அது ஒரு இயக்கமாகவே இருக்கு, அரசியல் கட்சியாக மாறல. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சியே நடக்குதுன்னா நாம் தமிழர் பேரில், அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈழத்தமிழர் பிரச்சனையை முன்னிறுத்தி ஒரு கொள்கையவே முன்னிறுத்தி, நல்லா கவனிக்கணுங்க, ஒரு கொள்கையாக முன்னிறுத்தி ஒரு கட்சி நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அதை சிதைக்க பார்க்குறான் இவன், வேற ஒன்றுமே இல்லை. இவன் என்ன நினைக்கிறான்னா அவன் கொண்டாடுறான் மாதிரி மகிழ்ச்சியாக சொல்கிறான்ல. சீமான் வந்து ஏன் தோற்றாருன்னா இதுதான் காரணம், ஒரு சீட்டு கூட கிடைக்கலன்றத சந்தோஷமா சொல்றான் பாருங்க. அவரு வந்து அப்போ இந்த கட்சி வந்து அழிக்கணுன்றதுக்காக வந்தாரு. ஆமா, அந்த நோக்கம் தானே சார். இப்போ இந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சீட்டு கூட கிடைக்கலன்றத ரொம்ப மகிழ்ச்சியா சொல்றான் பாருங்க. அது சொல்லும் போது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இருப்பாரு. ஒரு நாம் தமிழர், அந்த தமிழர் என்ற பேர்ல ஒரு கட்சி வந்து உள்ளபடியே நாகரிகம் தெரிஞ்ச எவனுமே என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா தோல்வியை கொண்டாட மாட்டான் ஒரு கட்சி தான். ஆனால் அவர் வந்து ஒரு சீட்டு கூட கிடைக்கலன்றத வந்து எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக சொல்கிறான் பாருங்க. இதைத்தான் நம்ம வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் அத்தனை பேரும் கவனிக்கணும். இவன் யாரு, யாருடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறான், யாரை இவன் சந்திக்கிறான், அந்த அளவுலாம் யோசிக்கிற அளவுக்கு மக்கள். அதுதான் சார் இனிமே தான் யோசிக்கணும். மக்கள் யோசிக்காதனால தான் இப்படி ஆகிட்டு இருக்கு. நான் நீங்கள் நினைக்கிறீங்களா சார், நான் ரொம்ப யோசிப்பேன் சார். இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் வந்து நான் நிறைய யோசிச்சுனேன். நம்ம அரசியல் கட்சியில சார்ந்து செயல்படுற ஆர்வம் நமக்கு இல்லை. எப்பவுமே எந்த கட்சியிலுமே எனக்கு வந்து அரசியல் கட்சியில சேர்ந்து நம்ம செயல்படுற ஆர்வம் எனக்கு இல்லை. ஒரு பத்திரிகையாளராக நம்ம வந்து நம்ம பார்வையை வெளிப்படுத்திட்டு போயிடணும். அதில் வன்மம் இருக்கக்கூடாது, பழி உணர்வு இருக்கக்கூடாது. இயல்பாக நம்ம சொல்லணும், அதை ஸ்ட்ராங்காக சொல்லணும். இயல்பாக சொல்லணும், அதை ஸ்ட்ராங்காக சொல்லணும். எனக்கு நல்லா தெரியும் சீமான் அவர்கள் வந்து முதுகுல குத்துறதுக்கு பல பேர் நான் ரெடியாக இருக்கிறான். இந்த பாரிசாலை எத்தனை பேர் தெரியுங்களா சீமானுடைய வளர்ச்சியை பிடிக்காதான். இவனாவது வெளியில கக்குறான், வந்து தமிழ்நாட்டிலே வந்து கக்குறான். தமிழ்நாட்டை வந்து சீமான் பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்து இவன் வந்து அங்கே பத்திரிகை அங்கே இருக்கிறவன் யார் சார், இதே மைக்கு தான் கொண்டு போய் அங்கே வந்து சீமான் கிட்ட நீட்டினா அதே மைக்கு தான் சார். அங்கே சீமான் கிட்ட ஏர்போர்ட்டில் அந்த நீட்டினா அதே மைக்கு தான் இன்னைக்கு அந்த அர்ஜுனா எம்பி கிட்டே நீட்டுறான். எவ்வளோ துணிச்சலாக சொல்கிறான் பாருங்க. இது சீமானை குறித்து ஒரு அவதூறு கருத்தை எங்க சொல்றான்னா தமிழ்நாட்டில் வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து ஒரு பத்திரிகையாளர் முன்னாடி பேசுறான்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு சொல்லுங்க. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா திடீர்னு இந்த டைம் வர வேண்டிய அவசியம் என்ன? அததான் சார் அவன் வாழ்த்து சொல்றவன் தான் சார். நம்ம தான் சார் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கே தெரியும் மே 18 வாழ்த்து சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப என்ன வந்து சொல்லியிருப்பான் அங்க வந்து என்ன பேசுவேன் நான் சொல்லிட்டுவா. அண்ணன் வந்து ரொம்ப சந்தோஷம்ண்ணா, ரொம்ப மகிழ்ச்சிண்ணே, எது நீங்கள் வந்து நல்லபடியாக வந்து நாம் தமிழர் கட்சியை ஒழிச்சிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. ஐயா வந்து உங்களை பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு வர சொன்னார். நேரடியாக இது ஐயா தான் அனுப்பிச்சாரு. எந்த ஐயா? எந்த ஐயா? ராஜபக்ஷ ஐயா உங்களை அனுப்பி உங்களுக்கு வந்து இந்தங்க ஐயா இந்த கிஃப்டெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாரு, இந்த மலர் வளையம் கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு சொல்லி கொடுத்து என்ன செஞ்சிருப்பான்? அதுதான் வேற என்ன சொல்லியிருப்பா நீங்க நினைக்கிறீங்க? தனிப்பட்ட தன்னுடைய வாழ்த்துக்களை மட்டும் சொல்லியிருக்க மாட்டான் சார். இலங்கை மக்கள் சார்பாக, ராஜபக்ஷ சார்பாக அப்படின்னு சொல்லியிருப்பான். கண்டிப்பா அதை சொல்லிதான் வாழ்த்து சொல்லியிருப்பான். நான் என் யூகம் அது. சரி, இப்போ வந்து சீமான் அவர்கள் கட்சி வந்து
இந்த இலங்கை அரசுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு இது இருக்கு சார். இலங்கை அரசு செயல்படுது சார். நான் ஒரு ஒட்டுமொத்தமா ஈழ மக்களுக்கு ஆதரவு சார். எதிராக கிடையாது. இலங்கை அரசுக்கு ஆமா, ஈழ மக்களுக்கு ஆதரவா வந்து செயல்படுற ஈழ மக்கள் மட்டுமே இல்ல, ஒட்டுமொத்த உலகத்துல உள்ள புலம்பெயர்ந்த தமிழர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக இயங்குற கட்சி. தமிழர்களுக்குன்னு தனியா ஒரு கட்சியே கிடையாது இல்ல சார். அதுதான் இப்ப பொறுக்க முடியல இவங்களுக்கு. எது தமிழருக்கான ஒரு தனி கட்சி பார்த்துங்க. 8.5% வாங்கும் போது அவனுக்கு எவ்வளவு எரிஞ்சிருக்கும் பாருங்க. எரியுதடி மாலான்ற மாதிரி எவ்வளவு எரிஞ்சிருக்கும் அவனுக்கு. 8.5% வந்து அந்த வாக்கு வாங்கும்போது பார்த்தா அங்கீகாரம் வாங்கிச்சு கட்சி. அப்ப அவனால எவ்வளவு ராத்திரிலாம் தூங்காம அவஸ்தப்பட்டிருப்பான் அந்த அர்ஜுனா. 8.5% அங்கீகாரம் வாங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இப்போ நம்ம யோசிக்க வருதுன்னு சார். இந்த கண்ட கழுதைகள்லாம் இவெல்லாம் மென்டல் சார். இவெல்லாம் பரவலாக சொல்றாங்க இவன் வந்து ஒரு மனநோயாளி அப்படின்னு தான் பரவலாக சொல்றாங்களே. இவனெல்லாம் ஒரு பொருட்டாவே நம்ம எடுத்துக்கூடாது. ஆனா வருத்தம் என்னன்னு கேட்டால் தமிழ்நாட்டு தமிழ் மண்ணில் வந்து அந்த வார்த்தையை சொல்றான் பாருங்க. நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான கருத்தை சொல்றாங்க. அதுதான் நமக்கு கஷ்டமா இருக்கு. அவன் அங்கிருந்து குலைச்சிட்டான், நமக்கு பிரச்சனையே கிடையாது. அவன் ஏற்கனவே குலைக்கிறவன் தான். இது அங்கேருந்து குலைச்சா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இங்க தமிழ்நாட்டில் வந்து இங்க வந்து இதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து இதை வந்து ஒரு கட்சி நீங்க அரசியல் பேசக்கூடாது சார். நீங்க வந்து இலங்கையிலேருந்து வந்திருக்கிறீங்கன்னா நீங்க வந்து இலங்கை பிரதிநிதி, நீங்க வந்து முதலமைச்சர் சந்திக்கிறீங்க போங்க. ஆனா அரசியல் பேசக்கூடாதுல்ல. நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு சீட்டு கூட கிடைக்கலன்றத வந்து இங்க வந்து சொல்றான்னா அப்பட்டும் வழிகளை வியாபாரமாக்குறான்னா நீ அப்ப அங்க அரசியல் பேசுற. எப்படி தமிழ்நாடு அரசு அனுமதிக்குது? இல்ல அனுமதிச்சிருக்க கூடாது. இல்ல அவர்தான் வந்து ஏற்கனவே சொன்னாரா, நிறைய அரசியல் உறுப்பினர்கள் வந்து அங்கேயே சொன்னாங்களாம் விஜய் வரமாட்டாரு சார். நான் இவருக்கு அங்க சொல்றேன், அவன் எங்கன்னா சொல்றோம் சார். அவன் எங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நீ அரசியல் பேசக்கூடாது இல்ல. நீ இலங்கை எம்பி, இலங்கையில இருக்க நீ எம்பி, நீ எந்த யாருக்காகனா நீ எம்பி ஆயிட்டு போ. தமிழ்நாட்டில் வந்து நீ அரசியல் பேசக்கூடாதுல்ல. நீ அரசியல்ல பேசியிருக்க. நாம் தமிழர் கட்சியை பத்தி நீ வந்து வழிகளை வச்சு வியாபாரம் பண்றாங்கன்னு சொல்ற. ஒரு சீட்டு கூட கிடைக்கலன்னு பேசுற. உனக்கு என்னடா வந்துச்சு? நீ யார் முதல்ல? உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இது இந்த தமிழ்நாடு அரசு உணரல, இது தப்பு. ஏன் இந்திய அரசே இதை வந்து கண்டிச்சிருக்கணும். தமிழ்நாட்டுக்கு உள்ள வந்து உள்நாட்டு அரசியல் நீ பேசக்கூடாது சார். இலங்கையில போய் பேச முடியுமா சார்? இலங்கையில போய் சீமான் வந்து ஒரு மீட்டிங் போட்டு இல்ல ஒரு பத்திரிகை சந்திப்புல பேச முடியுமா? ஆனா இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் வேடிக்கை தான் பார்க்கும். இலங்கையில் இருக்கிற ஒரு எம்பி இங்க தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சரை சந்திக்கலாம் மரியாதை நிமித்தமா, பிரச்சனையே இல்லை, கோரிக்கை கூட வைக்கலாம். ஆனால் அரசியல் பேசக்கூடாது. நீ அரசியல் பேசுற. ஒரு சீட்டு கூட வரல, எங்க வழிகளை வச்சு வியாபாரம் பண்றாரு அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பேசுறான்னா அப்போ அவனுக்கு சாதகமான அரசு இங்க இருக்கு. யாருக்கு சாதகமான அரசு இருக்கு? அர்ஜுனா எம்பிக்கு சாதகமான ஒரு அரசு இருக்கு. அந்த அர்ஜுனா எம்பி யாரு? அவனுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? ராஜபக்ஷ இருக்கு. இப்போ புரியுதுங்களா? அப்போ நாம் தமிழர் தோல்வியை வந்து ராஜபக்ஷ வந்து கொண்டாடுறத, அந்த கொண்டாட்டத்தை வந்து பகிர்ந்துக்கிற நபர் முதலமைச்சர் சந்திச்சுட்டு அதை இங்க வெளிப்படுத்துற காட்சியை பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய தமிழர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மான இழுக்கு தெரியுமா? இது பெரிய இழுக்கு, இது பெரிய அவமானம். இது தமிழ்நாட்டு மக்களுக்கே இது அவமானம். அப்போ யாரா நீ? இல்ல அப்போ நீ யாரு? நீ யாரு? நான் என்ன கேட்கிறேன், அப்போ ஒட்டுமொத்தமா வந்து நாம் தமிழர் கட்சியினே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் சொல்றேன். அப்போ இனிமேல் மக்கள் உணரணும், மக்கள் உணரணும், நாம் தமிழர் கட்சி கூட உணரணும். உணர்ந்து இதுக்கு எப்படி மாற்று என்ன, இதுக்கு மாற்று என்ன? அவன் இன்னைக்கு பேசலாம் சார். 4% இருக்கு சார். ஒன்றும் வந்து கட்சி ஒன்றும் செத்து போயிடல சார். இந்த 4% வந்து 16% ஆகணும். அதுக்கான வேலைகள் என்னன்றத முன்னெடுக்கணும். இன்னைக்கு ஒரு கட்சி கூட கண்டிக்கவே இல்லை இந்த அர்ஜுனா எம்பி. நீங்க இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எப்படி நீங்க அரசியல் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நபர் கேட்கவே இல்லை. ஒரு நபர் கேட்கல, ஒருத்தர் கேட்கவே இல்லை, ஒரு கட்சிக்காரர் கேட்கவே இல்லை. இதே வேற ஒரு கட்சியா இருந்தா, இதே வேற எந்த ஒரு கட்சியை பேசியிருந்தாலும் கூட உடனே வந்து எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எப்படிங்க நீங்க ஒரு அரசியல் கட்சி தோற்கட்டும், அது மண்ணோட மண்ணாகட்டும், உனக்கு என்னடா? உனக்கு என்ன? இந்த மக்கள் தோற்கடிக்கிறாங்க, நாளைக்கு ஜெயிக்க வைக்கிறாங்க.
தமிழர்கள் பேர்ல ஒரு கட்சி இருக்கு இங்க. அந்த கட்சியை நீ எப்படி வந்து நீ வந்து பேசுவ? எங்க வழிகளை வச்சு நீ வியாபாரம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இல்ல இதுல இன்னொரு இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் உங்களுக்கு நாளைக்கு இருக்கு. இது நாளைக்கு சீமானுடைய அந்த பொதுக்கூட்டத்துல இருக்கு. உனக்கு பிரச்சனை என்ன? அவனுக்கு இல்ல அவர் என்ன பொதுக்கூட்டம் போட்டாலும் எந்த மீடியாவும் காட்ட போறது இல்லையா சார்? இல்ல சார், காட்டுறாங்க. ஊடகங்கள், பொது ஊடகங்கள் நம்ம தான் சார் கொண்டு போனோம். சீமான் பேசுறத காட்டுறாங்கன்னா ஊடகம் கொண்டு வந்து நம்ம தான் கொண்டு போவோம். மெயின் மீடியாக்கள் முதுகுல குத்தினான். அதான் ஒரு மீடியாவை சந்திக்காம இருக்கிறாரு. அதனால நம்ம தான் இங்க ஊடகம். கைபேசி வச்சிருக்கிறோம் அத்தனை பேரும் ஊடகம். அவன் தான் கொண்டு போனோம். அதுக்காக வந்து ஒரு 500 பேருக்கு ஒரு கார்பரேட் முதலாளிகிட்ட வந்து ஒரு ஸ்பான்சர் வாங்கி ஒரு 500 கம்ப்யூட்டர் போட்டு அவர் 500 பேர் கூலிக்கு ஆள் அமைச்சு அதை வார் ரூமை வச்சு செயல்பட முடியும். கட்சியே இங்க வந்து பார்த்தீங்கன்னா வார் ரூம் தான். நாம் தமிழர் கட்சியே வார் ரூம் தான். ஸோ இதெல்லாம் எப்படிப்பட்ட ரொம்ப கொடுமையா இதெல்லாம் கேட்க நமக்கு எந்தத்துக்குலாம் இந்த இந்த பிறப்புனே நினைச்சேன் நான். உண்மையிலேயே அவன் வந்து அந்த வார்த்தை சொல்றானா அது எப்படிப்பட்ட வார்த்தை அது? ஒரு வழிகளை வச்சு வியாபாரம் பண்றாங்க. அதனால தான் ஒரு சீட்டு கூட கிடைக்காது. நீ எப்படி அரசியல் பேசுவ தமிழ்நாட்டுக்குள்ள வந்து? எப்படி அதுவும் அனுமதிக்கப்பட்டது? அதுக்காக தமிழ்நாடு அரசு சார்பாக கண்டனம் தெரிவிக்கணும் சார். இந்நேரம் நீங்க சந்திச்சீங்களா? நீங்க பத்திரிகைகளை சந்திச்சு நான் என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறேன்னு. நான் அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நீ அரசியல் பேசல. அந்த தைரியம் எப்படி வருது? தமிழ்நாட்டு மண்ணில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வந்து ஒரு எம்பி வந்து பேசுறான். அவன் யாருன்னா ராஜபக்ஷ ஆளு. அவன் வந்து பேசுறான்னு கேட்டா நீங்க வந்து ஒரு சீட்டு கூட வரல. வழிகளை வச்சு வியாபாரம் பண்றாங்க. வழிகளை சொன்னா அது வியாபாரம். அது அப்போ அதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறான். இலங்கையில் என்ன நடந்தா அது எங்கேயும் பேசாதீங்க. சீமான் பேசாண்டா உலகம் முழுவதும் தெரியுது. இல்ல இதே நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்கு ஒரு எம்பி போயிட்டு ஒரு ஆந்திராலயோ கர்நாடகாலயோ பேசிட முடியுமா? அதுதான் சார் நான் சொல்றேன். இதுதான் நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநிலம் விட்டு மாநிலத்தை போய் கூட நம்ம அரசியல் பேச முடியாது சார். தமிழ்நாட்டில் ஆந்திராவில் போய் வந்து இங்க தமிழ்நாட்டில் இருக்க சொன்னா ஆந்திராவில் போய் வந்து அந்த அரசியலை நம்ம பேச முடியாது. அதுக்கு காரணம் பேசக்கூடாது இல்லை, உரிமை இருக்கு. ஆனால் நாகரிகம் இருக்கு. நாகரிகம் கருதி பேச முடியாது. ஆனா உனக்கு உரிமையே கிடையாது. எது? உனக்கு உரிமையே கிடையாது. இப்போ நான் போய் இலங்கையில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜபக்ஷ சொல்லிட முடியுமா சார்? சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த நிமிஷம் நீங்க என்னென்ன நடவடிக்கை எடுப்பீங்க? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஆனா எளிதா கடந்து போறாங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. அதிர்ச்சியா இருக்கு. ராத்திரிலாம் தூக்கமே இல்லை. இவனடா என்ன மனுஷனடா இவங்க. ஒரு கட்சிக்காரர் கூட இதை வந்து பதிலே சொல்லவே இல்லை, மறுக்கவே இல்லை. நாம் தமிழர் கட்சி ஒரு சீட்டு கூட வரல. வரிகளை வச்சு வியாபாரம் பண்றாங்க. அதனாலதான் ஒரு சீட்டு கூட வரல. எப்படிப்பட்ட வார்த்தை இது? இதை தமிழ்நாடு அரசு வந்து கண்டுக்காம விடுது, இந்திய அரசு கண்டுக்காம விடுது. இங்க இருக்கிற ஒரு கட்சிகள் கூட பாத்தீங்கன்னா இதை வந்து புறந்தள்ளிட்டு போறாங்க, இக்னோர் பண்ணிட்டு போறான். அதை பத்தி என்ன சொல்லணும், பேசுவான் அப்படின்ற மாதிரி. அது ஆமோதிக்கிறது தப்பு இல்லை. அது நாளைக்கு ஒரு வார்த்தை பேசுவான். நாளைக்கு வந்து நான் கேட்கிறேன், இதே வார்த்தை திமுக சொல்றான்னு வச்சுங்க, அப்ப எல்லாரும் அமைதியா இருப்பீங்களா? அப்ப எல்லாரும் குரல் போய் அத்தனை திராவிட இயக்கத்துல பெரியார் மொத்த பேரும் வந்துட மாட்டீங்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு? திமுக சொன்னா சொல்ல முடியுமா முதல்ல? ஆனா எப்படி சொல்ல முடியும்? நாம் தமிழ் கட்சியை மட்டும் எப்படி சொல்ல முடியுதுன்னா, இங்க தமிழெல்லாம் இழிச்சவாங்க. அந்த உணர்வு இன்மைதான் அவனை பேச வைக்குது. ஐயோ தமிழ்நாட்டை இதை சொன்னோம்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பெரிய கொந்தளிப்பு ஆயிரும். மீடியால பேசுறான் சார், வேற எங்கன்னா பேசுறான். தமிழ்நாட்டில் வந்து தலைமைச் செயலகத்தை வந்து மீடியா முன்னாடி பேசுறான் அந்த வார்த்தைய. அப்போ இங்க தமிழனுக்கு உணர்வு கிடையாது, கேட்டு போயிடுவான். விசிலடிச்சாங்க குஞ்சுங்களாம் சேர்த்து ஓட்ட போட்டு விட்டானுங்க. என்னென்னமோ நடந்துச்சு. கார்பரேட்ல வந்து உட்காந்துட்டான். இதான் நடக்க போகுது. பொறுத்து பாருங்க என்னென்ன நடக்குது பாருங்க சார். ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கு. இந்த தமிழ் பிரச்சனைக்கு விஜய் அவர்கள் வந்து எங்கேயுமே குரல் கொடுத்ததா நம்ம எந்த இதுவும் பார்க்கல. ஒரு வாட்டி வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒரு 500 ரூபாய் உண்டியில போயிட்டு போட்டு வந்தாரு. உங்களுக்கு தெரியும், 500 ரூபாய் போட்டாரு நினைக்கிறேன். பெரிய அமௌண்ட் அதான் அன்னைக்கு. ஆமா, அதை தாண்டி வந்து வேற எங்கேயும் குரல் கொடுத்த மாதிரி நமக்கு எதுவும் தெரியல. பட் இந்த எம்பி போயிட்டு இவரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லாம ஒரு மீட் பண்ண மாதிரி சார். அதை விட கொடுமை இருக்கு சார். நீங்க இதை பேசுறீங்கல்ல, நான் நிறைய பேசிடுவேன் சார். நான் அப்புறம் சார், சங்கீதா வந்து இலங்கையில எங்க பிறந்தாங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணி கேலி பண்ணுவோம் சார். சங்கீதா வந்து அவங்களோட பிரச்சனையை வந்து முன்னிறுத்தி அவங்க வந்து வழக்கு தொடுத்த போது
இலங்கையிலேருந்து இவன் பேசுறான் என்னன்னு கேட்டா அவங்க எந்த இலங்கையில எங்க பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு. பூர்வீகம் அவங்களுக்கு இலங்கைன்றது எல்லாருக்கும் தெரியும், பூர்வீகம் இலங்கை தான்ன்றது தெரியும். பிரசன்ட் இப்போ அங்கே வந்து இலங்கையில கிடையாது, ஆனால் பூர்வீகம் இலங்கை தான் பிறந்தாங்க, அவங்க மூதாதையர்லாம் இலங்கைன்றது எல்லாருக்கும் தெரியும். அவன் கேட்குறான் இலங்கையில எங்க பிறந்தாங்கன்றத சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த நேரத்தில் வந்து அதை பேசக்கூடாது. விஜய்க்கு ஆதரவாகவும் சங்கீதாவுக்கு எதிராகவும் கருத்து பேசினவன் இந்த எம்பி. முழுக்க முழுக்க அவங்க தனிப்பட்ட பிரச்சனை. அவங்க நீ அரசியல் மட்டுமே பேசுற, அங்க இருந்துட்டு நான் தனிப்பட்ட வாழ்க்கையை நீ பேசுற, அது அவங்க குடும்ப பிரச்சனை. அப்போ வந்து என்ன இலங்கையில் அவங்க எங்க பிறந்தாங்கன்னு வந்து சொல்லிட்டு ஒரு மோசமான ஒரு வார்த்தையும் போட்டுதான் வந்து சங்கீதாவே விமர்சனம் பண்ண நபர் இந்த ஆள். ஸோ இப்போ நாளைக்கு அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இல்ல பிரச்சனைன்னு கிடையாது சார். இந்த மாதிரி அதாவது என்னன்னா இப்படியான நபர் இவன்ற, இந்த நபர் வந்து இப்படிப்பட்ட நபர். விஜய்க்கு பிரச்சனை ஒன்றும் கிடையாது, விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரம்னு சொல்லி பயிர். ஆனால் கருத்து சொன்னவன் இவன், கேள்வி கேட்டவன். இலங்கை வந்து பிரஜைனா வந்து எப்படி அவங்க இலங்கை பிரஜையானாங்க, எங்க பிறந்தாங்க, எங்க வந்து வாழ்ந்தாங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்ட நபர். அதனால இது வந்து ஒரு மோசமான ஒரு போக்கு. இது தமிழ்நாட்டில் முதல் முறை நான் பார்க்கிறேன். இலங்கையிலிருந்து ஒருத்தர் வந்து இங்க வந்து இந்த வார்த்தை பேசுறது. இப்போ வைகோ அமைதியா இருக்கிறாரு, எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. அப்ப இவங்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பேசுற அந்த தமிழ் தேசியன்றது வந்து என்ன? ஒரு கட்சி தமிழ் தேசிய கருத்துக்களை வந்து கொள்கையை முன் வச்சு சித்தாந்தத்தை முன் வச்சு வந்து ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியை வந்து இங்க ஒருத்தன் வந்து விமர்சனம் பண்ணிட்டு போறான். இங்க கட்சி பாரபட்சம் இல்லாம அவனுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணுமா, கரணம் தெரிவிக்கணுமா, அமைதியா கடந்து போகணுமா? மக்கள்கிட்டே விட்டுருவோம், மக்களே பார்க்கட்டும். சரி சார், இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து இன்னும் வந்து பல கோணங்கள்ல பல ரூபங்கள்ல வந்துட்டே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சம்பந்தமா. ஏன்னா நாம் தமிழர் கட்சி வளரவே கூடாதுன்னு நினைக்கிற குரூப்ல இவரும் ஒருத்தர் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சார் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம். நன்றி.